அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் மெத்தட டிசம்பர் 2025லேருந்து கேட்ட ஒரு முக்கியமான கொஷின் பார்க்க போறோம். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, லீனியர் அல்ஜிப்ராலேருந்து கேட்ட கொஷின் தான். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒரு தியரி பார்ட் மாரிலாம் சால்வ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் குடுத்து தான் முடிக்க போறேன். ஸோ கொஷின் பாருங்க. லெட் m, n belongs to M3 of C, அதாவது 3/3 மேட்ரிக்ஸ் ஓவர் த காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ் இருக்கிற மேட்ரிக்ஸ் தான் நீங்க கன்சிடர் பண்றீங்க. M ஒரு 3/3 மேட்ரிக்ஸ், n ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். அதில் என்ட்ரிஸ் எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு. ரியல் என்ட்ரிஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ்ன்றது நமக்கு என்னது, உங்களுக்கு ரியல் நம்பருமே ஒரு சப்செட்டாக தான் இருக்கும். அப்படின்ற போது நீங்கள் ரியல் என்ட்ரிஸும் இதுக்கு வந்து ஃபேவரபிள் தான். ஸோ mn எடுக்கிறீங்க, 3/3 மேட்ரிக்ஸ் ஓவர் சியில் கன்சிடர் பண்ணுறீங்க. சச் தட் ட்ரேஸ் ஆஃப் mk ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் nk ஃபார் ஈச் k லைஸ் பிட்வீன் 1 and 3. ஓகே. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற மேட்ரிக்ஸோடைய ட்ரேஸ் பவர் வந்து k equal to 1 கேஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும், k equal to 2 கேஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும், k equal to 3 கேஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயமே இதுதான். ஸோ எனி கைண்ட் ஆஃப் k equal to 1, 2, 3க்கு நீங்கள் சூஸ் பண்ணுற மேட்ரிசஸோடைய ஆர்டருடைய ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு சேமாக இருக்கணுன்றாங்க. ஓகே. ஸோ முதல்ல இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நீங்கள் அடுத்துக்குள்ளே போகணும். அந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த 4 ஆப்ஷனை செக் பண்ண போகணும். ஓகே. ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 தான் கரெக்டு. என்ன ரீசன் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது உங்களுக்கு கரெக்டாக கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு எம் மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். எம் மேட்ரிக்ஸ் வந்து 1 0 0 0 -1 0 0 0 0 இது எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட மேட்ரிக்ஸ் வந்து -1 0 0 0 1 0 0 0 0 இது எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ட்ரேஸ் ஆஃப் எம் பாருங்கள். ட்ரேஸ் ஆஃப் எம் வந்து உங்களுக்கு வந்து 0. அதே போல் ட்ரேஸ் ஆஃப் என் பார்த்தாலும் உங்களுக்கு 0 தான். அதே போல் எம் ஸ்கொயர் என்ன கிடைக்கும், டயகனல் என்ட்ரிஸ் மட்டும் நீங்கள் ஸ்கொயர் பண்ண போகிறீங்க. அப்போது 1 0 0 0 1 0 0 0 0. அடுத்து என் ஸ்கொயர் பார்க்குறீங்க. ஸோ 1 0 0 0 1 0 0 0 0. இப்போ இந்த கேஸில் ட்ரேஸ் ஆஃப் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் எம் ஸ்கொயர் தான். ஏன்னா ரெண்டுமே 2 2. அடுத்து தேர்ட் ஆர்டருக்கும் போட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ ட்ரேஸ் ஆஃப் எம் கியூப் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். செக் பண்ணுங்கள். ட்ரேஸ் ஆஃப் என் கியூப் உங்களுக்கு 0 தான். ஸோ ஃபைனலாக இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த கே வேல்யூஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே. ஸோ அப்போது எந்த ஆப்ஷன் இதில் ட்ரூ பார்த்து சொல்லுங்கள். இந்த கேஸுக்கு எது ட்ரூ வரும்? அந்த 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ எது ட்ரூ வரும் சொல்லுங்கள். ஸோ என் கியூபு எம் கியூபு ஈக்குவலா கிடையாது. ஏன்னா எம்மோட மேட்ரிக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், 1 0 0 0 -1 0 0 0 0ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட வேல்யூ வந்து -1 0 0 0 1 0 0 0ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எம் கியூபு ஆல்வேஸ் நாட் ஈக்குவல் டு என் கியூப். அப்போ இந்த ஆப்ஷன் ஃபால்ஸ். ஓகே. இதனுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்ன, எக்ஸ் + 1 × x - 1 × x. இந்த மேட்ரிக்ஸ்க்கு டயகனல் என்ட்ரிஸை ஃபேக்டர்ஸாக போட்டு மல்டிபிள் பண்ண போகிறீங்க. என்ன கிடைக்கும், x² - 1 × xன்னு கிடைக்கும். ஸோ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் m தான் அது. ஓகே. ஸோ m ஆஃப் x. n ஆஃப் x உங்களுக்கு சேம் தான். ஸோ n ஆஃப் x வந்து x × x² - 1 தான் வரும். செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டயகனல் என்ட்ரிஸை போட்டு ரூட்ஸாக மல்டிபிள் பண்ண போகிறீங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் சேமாக இருக்குது. பட் மினிமல் பாலினாமியல் வந்து சேமாக வருமா அப்படின்றது வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நான் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்ஸ் ஆர் சேம்ன்றது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே போல் இது வந்து ட்ரூ கிடையாது. என்ன ரீசன் சொல்கிறேன். ஸோ n வந்து ஜஸ்ட் 0 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஏன், அது வந்து நான் 0 மேட்ரிக்ஸ்லாம் அவங்க சொல்லலை. ஓகே. அதே போல் m என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 0 1 0 0 0 1 0 0 எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா n² வந்து கண்டிப்பாக 0. ஏன்னா 0 மேட்ரிக்ஸோட n டைம்ஸ் அடுத்து 2 டைம் நீங்கள் மல்டிபிள் பண்ணுறீங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்கும், 0. இது பார்த்தீங்கன்னா m³ தான் 0 ஆகும். செக் பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா m³ தான் உங்களுக்கு 0 ஆகும். அப்போது n² m³ என்ன ஆகல, ஆக்சுவலாக m² வந்து நாட் ஈக்குவல் டு n². ஓகே. செக் பண்ணுங்க. இது வரும். இந்த எக்ஸாம்பிளுக்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே போல் இந்த ப்ராப்பர்ட்டியுமே உங்களுக்கு ட்ரூ ஆகும். அப்போ இது ஃபால்ஸ். ஓகே. ஸோ நான் கொடுக்குறது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். நீங்கள் பெருசாலாம் அப்படியே போய் யோசிச்சுக்கிட்டு நீங்கள் தியரிலாம் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும். ஜஸ்ட்டு
சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்கள் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க, இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. மினிமல் பாலினாமியல் ஆஃப் இந்த n ஜீரோ மேட்ரிக்ஸ்க்கு வந்து எக்ஸ் தான். இதான் மினிமல் பாலினாமியல். ஓகே, ஸோ மினிமல் பாலினாமியல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ்க்கு. இந்த மேட்ரிக்ஸோட மினிமல் பாலினாமியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் கியூப். செக் பண்ணுங்க. மினிமல் பாலினாமியல்ன்றது ஒரு அன்இக்லெட்டிக் பாலினாமியல். அந்த மேட்ரிக்ஸ் வந்து அந்த பவருக்கு 0 ஆகிடும். ஓகே, லீஸ்ட் டிகிரி பாலினாமியல் டிவைட்ஸ் த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் அண்டு மேட்ரிக்ஸ் வந்து அன்இக்லேட் பண்ணணும். ஸோ இந்த இதனுடைய மினிமல் பாலினாமியல் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ எக்ஸ் தான் மினிமல் பாலினாமியல். இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் தான் மினிமல் பாலினாமியலாக வரும். ஓகே, ஸோ இதில் வந்து கேரக்டரிஸ்டிக் அண்ட் மினிமல் சேம் இந்த கேஸில். ஸோ அப்போ பாருங்க, மினிமல் பாலினாமியல்ஸ் ஆர் சேம்ன்றது ஃபால்ஸ். அப்போ இதுதான் ட்ரூ. கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் m&n and n ஆர் சேம்ன்றது இங்கே ட்ரூ. ஸோ இதுக்கு நீங்கள் 31st கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா ஆப்ஷன் சி போட்டிருக்கணும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த ஐடியா யூஸ் பண்ணி நான் கொடுக்குற கவுண்டர் எக்ஸாமில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லாக என்னுடைய கிளாஸஸ் நீங்கள் கவனிக்கும் போது ஜஸ்ட் நான் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் சைட் பை சைட் ஒர்க் பண்ணிகிட்டே பார்த்துட்டு வரணும். ஓகே, இது சாட்டிஸ்ஃபை பண்ணுற இந்த ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகுது அப்படின்னு கரெக்டாக செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வில்லிங்காக இருப்பீங்க. எக்ஸாம் டைமில் ஸ்பாட்டில் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பண்ணிடலாம் அப்படின்னா டக்குன்னு இது போல் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ கண்டிஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூஸ் புக்லெட்டு தனியாக கொடுக்குறேன். ஸோ இதுதான் இந்த எம்சிக்யூ புக்லெட்டு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இதில் 2500 ப்ராப்ளம் இருக்குது. இது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் புக்லெட்டு ரெடியாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த எம்சிக்யூ புக்லெட்டையும் டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் புக்லெட்டையும் வாங்கி படிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.